360 வழங்குவதற்காக நான் சிவரஞ்சனி. இன்றைய காலை நேரத்தில் அறிய வேண்டிய அத்தனை செய்திகளையும் 60 வினாடி தொகுப்பாக வழங்கும் விறுவிறுப்பான செய்திகளின் அணிவகுப்பு. அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டாரா என்று கேள்வி எழுப்பியுள்ள உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அதிமுக பொதுக்குழு விவகாரம் தொடர்பான மேல்முறையீட்டு வழக்கு விசாரணையை இந்த வாரத்திற்குள் முடிக்க உள்ளதாக கூறியுள்ளனர். அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து உச்சநீதிமன்றத்தில் ஓ பன்னீர்செல்வம் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்தார். இந்த மனு நீதிபதி தினேஷ் மகேஸ்வரி தலைமையிலான அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது இடைக்கால பொதுச் செயலாளர் என்பவர் தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டாரா என்றும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். இதற்கு எடப்பாடி பழனிசாமி தரப்பு வழக்கறிஞர் பெரும்பான்மை பொதுக்குழு உறுப்பினர்களால் இடைக்கால பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டதாக விளக்கமளித்தார். ஓ பன்னீர்செல்வம் திமுகவிற்கு ஆதரவாளராக செயல்படுவதாகவும் குற்றச்சாட்டை முன்வைத்தார். அதன் பின்னர் வழக்கு விசாரணையை இந்த வாரமே முடிக்க விரும்புவதாக கூறிய நீதிபதிகள் வியாழக்கிழமை மதியம் 2 மணிக்கு ஒத்திவைத்தனர். மூச்சுத்திணறலால் காலமான ஈரோடு கிழக்கு தொகுதி எம்எல்ஏ திருமகன் ஈவேராவின் உடல் இன்று அடக்கம் செய்யப்படுகிறது. தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவர் ஈ.வே.கே.எஸ். இளங்கோவனின் மகனும் ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான திருமகன் ஈவேரா காலமானார். அவருக்கு வயது 46. 2021 சட்டமன்ற தேர்தலில் ஈரோடு கிழக்கு தொகுதியில் போட்டியிட்டு வென்ற அவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் பொதுச் செயலாளராகவும் பதவி வகித்து வந்தார். கடந்த ஒரு வார காலமாக உடல்நிலை பாதிக்கப்பட்ட அவர் ஈரோட்டில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி காலமானார். ஈரோடு கச்சேரி சாலையில் உள்ள இல்லத்தில் வைக்கப்பட்ட அவருடைய உடலுக்கு கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தினர். அஞ்சலி செலுத்த வந்த உறவினர்கள் மற்றும் கட்சியினர் ஆறுதல் தெரிவித்த போது ஈ.வே.கே.எஸ். இளங்கோவன் கதறி அழுதார். திருமகன் ஈவேராவுக்கு மனைவியும் ஒரு மகளும் உள்ளனர். மூச்சுத்திணறலால் உயிரிழந்த காங்கிரஸ் எம்எல்ஏ திருமகன் ஈவேரா உடலுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அஞ்சலி செலுத்தினார். ஈரோடு கச்சேரி சாலையில் உள்ள அவரது இல்லத்தில் வைக்கப்பட்ட உடலுக்கு முதலமைச்சர் மலர் வளையம் வைத்தார். மகனை இழந்து வாடும் ஈ.வே.கே.எஸ். இளங்கோவனை கட்டி அணைத்து முதலமைச்சர் ஆறுதல் கூறினார். அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன், திமுக எம்பி கனிமொழி உள்ளிட்டோரும் அஞ்சலி செலுத்தினர். இன்று பகல் 12 மணிக்கு திருமகன் ஈவேரா உடல் இறுதி ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு காவிரி கரையில் வைத்து தகனம் செய்யப்பட உள்ளது. திமுக முன்னாள் எம்பி மஸ்தான் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாகவும் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாகவும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்தார். சென்னை கமலாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் புதுக்கோட்டை மாவட்டம் இறையூரில் பட்டியலின மக்களை கோயிலுக்குள் அனுமதிக்காதது உள்ளிட்ட பிரச்சினைகள் நடந்து வரும் நிலையில் முதலமைச்சர் அந்த ஊருக்கு மூத்த அமைச்சர்களை அனுப்பி வைக்காதது ஏன் என்று கேள்வி எழுப்பினார். மேலும் தமிழகத்தில் வன்கொடுமைகள் அதிகரித்து வருவதாகவும் அண்ணாமலை விமர்சித்தார். இப்போ ஒரு சமுதாய டேங்க்ல மனித மலத்தை கலந்திருக்காங்கன்னு ஒரு பிரச்சனை தொடர்ந்து கிட்டத்தட்ட 75 ஆண்டுகள் நமக்கு சுதந்திரம் கிடைத்து ஆயிருக்கு. திராவிட கட்சிகள் இங்க குறிப்பாக திமுக ஜாதி இல்லாத தமிழகத்தை உருவாக்குறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது என்ன நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறது புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய இறையூரே ஒரு சாட்சி. ரஃபேல் கடிகாரத்தில் ரெக்கார்டிங் வசதி இருக்கிறதா என்று கேள்வி எழுப்பிய செய்தியாளரிடம் கடிகாரத்தை கழற்றிக் கொடுத்து பரிசோதித்து பார்த்துக் கொள்ளும்படி அண்ணாமலை ஆவேசமாக தெரிவித்தார். சென்னை தியாகராய நகரில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தில் அண்ணாமலை முன்னிலையில் 30க்கும் மேற்பட்டோர் பாஜகவில் இணைந்தனர். அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய அண்ணாமலை சென்னை ஆர்கே நகரில் மாநகராட்சி பணியாளரை வெறும் கையால் கழிவுநீரை அகற்ற வைத்த திமுக எம்எல்ஏ எபனேசர் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார்.
இதனைத் தொடர்ந்து ரஃபேல் வாட்ச் விவகாரம் தொடர்பாக செய்தியாளர்களிடம் அண்ணாமலை வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இந்த ரஃபேல் வாட்ச்ல பக் பண்ற டிவைஸ் இருக்குன்னு கேட்டீங்களா? பாருங்க 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 ஓகே, 24 மணி நேரம் இந்த வாட்ச் உங்க ப்ராப்பர்ட்டி, நீங்க எடுத்துட்டு போங்க. நீங்க பண்ற செலவு பில்லை நானே கொடுக்குறேன். தமிழ்நாடு ஃபுல்லா எங்க வேணாலும் போய் அந்த வாட்சை கழட்டுங்க. கழட்டி எல்லாம் நோண்டி பார்த்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளைக்கு காலைல போடுங்க. இதுக்குள்ள பக்கிங் டிவைஸ் இருந்துச்சா, இதுக்குள்ள கேமரா இருந்துச்சா, ஒட்டு கேட்கக்கூடிய கருவி இருந்துச்சா, வச்சுக்க. செலவு நான் கொடுக்குறேன். இந்நிலையில் ஊடகங்களை தொடர்ந்து இழிவுபடுத்தும் வகையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செயல்படுவதாக சென்னை பத்திரிகையாளர் மன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. பாமகவை பார்த்து எல்லோரும் பயப்படுவதால் தான் விமர்சனங்கள் வருவதாகவும் 2026ஆம் ஆண்டில் பாமக தலைமையில் கூட்டணி அமைத்து ஆட்சியை கைப்பற்றுவோம் என்றும் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். மதுரையில் பாமக நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றார். கூட்டத்தில் உரையாற்றிய நிர்வாகி ஒருவர் அதிமுகவை தாக்கி பேசத் தொடங்கினார். அப்போது இடைமறித்த அன்புமணி அவ்வாறு பேச வேண்டாம் என்றும் பாமகவை பார்த்து அனைவரும் பயப்பட ஆரம்பித்து விட்டார்கள் என்றும் தெரிவித்தார். நம்மளை பார்த்து எல்லாம் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால நமக்கு நிறைய விமர்சனம் வந்துட்டு இருக்கு. நிறைய விமர்சனம் வர வர நமக்கு நல்லதான், நம்ம வளர்ச்சி பெற்றுட்டு இருக்காங்க. பின்னர் உரையாற்றிய அன்புமணி ராமதாஸ் 1989ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட பாமக இன்னும் ஆட்சிக்கு வரவில்லை என்பது வருத்தமாக இருப்பதாக தெரிவித்தார். 2026 நம்முடைய வியூகம் வேறு விதமாக இருக்க போகுது. பாட்டாளி மக்கள் கட்சி தலைமையிலே கூட்டணி ஆட்சி 2006 தமிழ்நாட்டில் நடக்கும். மேலும் பாமக மட்டுமே வளர்ச்சியை முன்வைத்து அரசியல் செய்து கொண்டிருப்பதாகவும் அன்புமணி தெரிவித்தார். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள சாயர்புரத்தில் வெளிநாட்டவர் பொங்கல் விழா கொண்டாடினர். அமெரிக்கா, நியூசிலாந்து உள்ளிட்ட 6 நாடுகளைச் சேர்ந்த 37 பேர் சுற்றுலா வந்துள்ளனர். இவர்கள் சென்னையிலிருந்து புதுச்சேரி, தஞ்சை, மதுரை வழியாக திருவனந்தபுரத்திற்கு ஆட்டோ மூலம் பயணித்து வருகின்றனர். விதவிதமாக அலங்கரிக்கப்பட்ட ஆட்டோக்களில் அவர்கள் உலா வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் சாயர்புரம் சென்ற அவர்களுக்கு இளநீர் வழங்கி உபசரிக்கப்பட்டது. அவர்கள் உண்பதற்காக பப்பாளி, கொய்யா, விளாம்பழம், சீதாப்பழம், பனங்கிழங்கு உள்ளிட்டவை வைக்கப்பட்டிருந்தன. பின்னர் தமிழ்நாட்டு பாரம்பரிய முறைப்படி ஆண்கள் வேட்டி துண்டு அணிந்தும் பெண்கள் சேலை அணிந்தும் பொங்கல் விழா கொண்டாடினர். தோகையில் தீமூட்டி அடுப்பு பற்ற வைத்து மண்பானையில் பொங்கல் வைத்து வெளிநாட்டினர் அசத்தினர். தங்களது வாழ்நாளில் இதுபோன்ற விழாவை கொண்டாடியதில்லை என்றும் மிகவும் அருமையாக இருந்ததாகவும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் தெரிவித்தனர். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் நாளுக்கு நாள் கூட்டம் அதிகரித்து வருவதால் பக்தர்கள் சுமார் 10 மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம் செய்ய வேண்டிய நிலை உருவாகியுள்ளது. சபரிமலை மகரவிளக்கு பூஜைக்கு இன்னும் 10 நாட்களே உள்ள நிலையில் பக்தர்களின் வருகை நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணம் உள்ளது. இதனையடுத்து ஆன்லைன் முன்பதிவு 90,000 குறைக்கப்பட்டது. இருப்பினும் உடனடி முன்பதிவு கவுண்டர்கள் மூலம் பக்தர்கள் முன்பதிவு செய்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து 18ஆம் படியில் இந்திய பட்டாலியன் பிரிவைச் சேர்ந்த போலீசார் நிறுத்தப்பட்டு தரிசனம் செய்ய கூடுதலாக 1 மணி நேரம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 1 மணி நேரத்தில் 4500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். ஆனால் கூட்டம் அதிகரித்துக் கொண்டிருப்பதால் பக்தர்கள் நீண்ட வரிசையில் சுமார் 8 முதல் 10 மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இதனால் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் அதிகாரிகள் திணறி வருகின்றனர். பல்லடம் அருகே திருமணம் செய்து கொள்ள வற்புறுத்தியதால் காதலி மீது காதலன் தீ வைத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பல்லடம் பெத்தாம்பாளையம் சாலையில் உள்ள பனைப்பாளையத்தில் இளம்பெண் ஒருவர் உடலில் தீக்காயங்களுடன் உயிருக்கு போராடிக் கொண்டிருந்தார். இதுகுறித்து அப்பகுதி மக்கள் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அந்த பெண்ணை ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து மேற்கொண்டு விசாரணை நடத்தியதில் அந்த பெண்ணின் பெயர் பூஜா என்பதும் ராயர்பாளையத்தைச் சேர்ந்தவர் என்பதும் தெரிய வந்தது.
லோகேஷ் என்ற இளைஞரை பூஜா காதலித்து வந்ததாகவும் இருவரும் தனியாக காட்டுப்பகுதியில் சந்தித்தபோது தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி பூஜா வற்புறுத்தியதாகவும் கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த லோகேஷ் தன்னை சரமாரியாக தாக்கி பெட்ரோல் ஊற்றி தீ வைத்ததாக பூஜா தெரிவித்துள்ளார். இதனிடையே போலீஸ் தன்னை தேடுவதை அறிந்த லோகேஷ் உடல்நிலை சரியில்லை என கூறி பல்லடம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்ந்துள்ளார். அவரை போலீசார் கைது செய்தனர். பூஜாவுக்கு 90% அதிகமாக தீக்காயம் ஏற்பட்டுள்ள நிலையில் மேல் சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சோனியா காந்தி உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். டெல்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் சோனியா காந்தி நலமுடன் இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். செவ்வாய்க்கிழமை இரவன்று மூச்சுத் திணறலால் சோனியா காந்திக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டு டெல்லி கங்காராம் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் சுவாச தொற்று ஏற்பட்டதாக கூறி சிகிச்சை அளித்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து அவர் உடல்நிலை சீரான நிலையில் தற்போது சோனியா காந்தி நலமுடன் இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். சோனியா காந்தி உடன் பிரியங்கா காந்தி இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. பாரத் ஜோடோ யாத்திரையில் உள்ள ராகுல் காந்தியும் சோனியாவை சந்திக்கவிருப்பதாக கூறப்படுகிறது. ஜம்மு காஷ்மீரில் அடுத்தடுத்து தீவிரவாத தாக்குதல்கள் நடைபெற்று வருவதால் மேலும் 1800 துணை ராணுவ படை வீரர்கள் குவிக்கப்பட்டுள்ளனர். ரஜௌரி மாவட்டத்தில் கடந்த ஞாயிறு மற்றும் திகட்கிழமைகளில் இந்து மதத்தைச் சேர்ந்த குடும்பத்தினரின் வீடுகளுக்குள் புகுந்த தீவிரவாதிகள் துப்பாக்கியால் சுட்டதில் 6 பேர் உயிரிழந்தனர். அதே பகுதியில் செவ்வாய்க்கிழமை நடத்தப்பட்ட வெடிகுண்டு தாக்குதலில் 2 குழந்தைகள் உயிரிழந்தனர். 5 பேர் படுகாயமடைந்தனர். பதட்டம் நீடிப்பதால் சர்வதேச எல்லைப் பகுதியில் இரவு நேர ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. எல்லையிலிருந்து 1 கிலோமீட்டர் பரப்பளவிற்குள் இரவு 9 மணியிலிருந்து காலை 6 மணி வரை யாரும் நடமாடக்கூடாது என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ரஜௌரி மாவட்டத்தில் அடுத்தடுத்து நடைபெறும் தாக்குதல்களை கட்டுப்படுத்த துணை ராணுவ படையைச் சேர்ந்த மேலும் 1800 வீரர்களை உள்துறை அமைச்சகம் அனுப்பியுள்ளது. நாட்டில் உள்ள மொத்த துணை ராணுவ படையினரில் 1/3 பங்கு வீரர்கள் ஜம்மு காஷ்மீரில் குவிக்கப்பட்டுள்ளனர். கார் விபத்தில் காயமடைந்த கிரிக்கெட் வீரர் ரிஷப் பந்த் மேல் சிகிச்சைக்காக மும்பையில் உள்ள மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளார். இந்திய கிரிக்கெட் வீரர் ரிஷப் பந்த் பயணம் செய்த கார் கடந்த 30ஆம் தேதி உத்தராகண்ட் மாநிலம் ரூர்கி அருகே விபத்துக்குள்ளாகி தீப்பற்றி எரிந்தது. இந்த விபத்தில் படுகாயமடைந்த ரிஷப் பந்த் டேராடூனில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். அவருக்கு மூளை மற்றும் தண்டுவடத்தில் எந்த பாதிப்பும் இல்லை என தெரிவிக்கப்பட்ட நிலையில் நெற்றியில் ஏற்பட்ட வெட்டு காயத்திற்காக பிளாஸ்டிக் சர்ஜரி செய்யப்பட்டது. தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்து தனி அறைக்கு மாற்றப்பட்ட ரிஷப் பந்த் கை மற்றும் காலில் ஏற்பட்ட காயங்களுக்கு சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையில் மேல் சிகிச்சைக்காக மும்பையில் உள்ள பிரபல கோகிலாபன் அம்பானி மருத்துவமனையில் ரிஷப் பந்த் மாற்றப்பட்டுள்ளார். மும்பை மருத்துவமனையில் ரிஷப் பண்டிற்கு காலில் ஏற்பட்ட தசை சிதைவுக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரிஷப் பண்டின் சிகிச்சைக்கான முழு செலவையும் ஏற்பதாக பிசிசிஐ அறிவித்துள்ளது. ஆந்திர முன்னாள் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவின் பேரணிக்கு போலீசார் தடை விதித்த நிலையில் தெலுங்கு தேசம் கட்சி தொண்டர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே மோதல் வெடித்தது. ஆந்திர மாநிலம் நெல்லூரில் நடந்த தெலுங்கு தேசம் கட்சி பொதுக்கூட்டத்தில் நெரிசலில் சிக்கி 8 பேர் உயிரிழந்ததை அடுத்து நெடுஞ்சாலைகள் உட்பட அனைத்து சாலைகளிலும் பொதுக்கூட்டம் பேரணி நடத்த மாநில அரசு தடை விதித்துள்ளது. இந்நிலையில் ஆளும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக பிரச்சாரம் மேற்கொண்டுள்ள சந்திரபாபு நாயுடு தனது சொந்த தொகுதியான குப்பம் சென்றார். அங்கிருந்து வாகன பேரணியாக செல்ல முயன்ற சந்திரபாபு நாயுடுவை காவல்துறை அதிகாரிகள் தடுத்து நிறுத்தினர். இது தொடர்பாக போலீஸ் அதிகாரிகளுக்கும் சந்திரபாபு நாயுடுக்கும் இடையே நடுவீதியில் சுமார் 2 மணி நேரம் வாக்குவாதம் நடைபெற்றது. அப்போது போலீசாருக்கும் கட்சி தொண்டர்களுக்கும் இடையே மோதல் மூண்டது. இதையடுத்து தெலுங்கு தேசம் கட்சி தொண்டர்கள் மீது போலீசார் தடியடி நடத்தி அப்புறப்படுத்தினர். பின்னர் தொண்டர்கள் மத்தியில் பேசிய சந்திரபாபு நாயுடு சைக்கோ ஆட்சிக்கும் சைக்கிளுக்கும் நடைபெறும் போட்டி இது என்றும் போலீசாருக்கு தகுந்த ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். ஏர் இந்தியா விமானத்தில் மூதாட்டி மீது சிறுநீர் கழித்த நபர் 30 நாட்கள் விமானத்தில் பயணிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு நவம்பர் 26ஆம் தேதி அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் இருந்து ஏர் இந்தியா விமானம் ஒன்று டெல்லி வந்துள்ளது. இந்த விமானத்தின் முதல் வகுப்பில் பயணித்த நபர் ஒருவர் மதுபோதையில் உடன் பயணித்த மூதாட்டி மீது சிறுநீர் கழித்துள்ளார். இதனால் அவரின் உடை, காலணிகள் மற்றும் கைப்பை சிறுநீரால் நனைந்த நிலையில் மாற்று உடை வழங்கிய விமான பணியாளர்கள்
மூதாட்டியை அதே இடத்தில் அமர வைத்துள்ளனர். தகாத முறையில் நடந்து கொண்ட நபர் எதுவும் நடக்காதது போல டெல்லியில் இறங்கி சென்றுவிட்ட நிலையில் பாதிக்கப்பட்ட பெண் ஏர் இண்டியா தலைவர் சந்திரசேகரனுக்கு கடிதம் எழுதினார். இதையடுத்து தீவிர நடவடிக்கையில் இறங்கிய ஏர் இண்டியா நிறுவன அதிகாரிகள் விமான போக்குவரத்து இயக்குநரகத்தில் புகார் அளித்ததால் சக பயணி மீது சிறுநீர் கழித்தவருக்கு 30 நாட்கள் விமானத்தில் பயணம் செய்ய தடை விதிக்கப்பட்டது. சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஆருத்ரா தரிசன விழா தேரோட்டம் தொடங்கியுள்ளது. விநாயகர், முருகர், நடராஜர் தேர்களை பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து வருகின்றனர். தகவல்களை தருகிறார் செய்தியாளர் பிரசன்னா. கூடுதல் விவரங்கள். அதாவது உலக புகழ்பெற்ற சிதம்பரம் நடராஜர் கோயில் ஆருத்ரா தரிசன விழா முன்னிட்டு தற்போது தேரோட்டம் விமர்சையாக தொடங்கி இருக்குது. தற்போது நடராஜர் தேர் புறப்பட்டு. அதுக்கு முன்னாடி விநாயகர் புறப்பட்டு தொடர்ச்சியாக முருகன் நடராஜர் தேர் உள்ளிட்ட தேர்கள் புறப்பட்டு தற்போது சாலையில் நின்று கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அது தொடர்ச்சியாக சிவராம சுந்தரி சண்டிகேஸ்வரர் தேரும் புறப்பட உள்ளது. இந்த தேர்கள் பக்தர்கள் திரளாக கூடியிருந்த பக்தர்கள் வடம் இழுத்து தங்களது உற்சாகத்தை தெரிவித்து வராங்க. பக்தர்கள் நமக்கு கோஷம் வைத்தும் சிவனடியார்கள் சிவவாத்தியம் முழங்கிய தற்போது இந்த தேரை இழுத்துட்டு வராங்க. பெண்கள் மாக்கோலமிட்டு 4 மாட வீதிகளிலும் சாலையிலேயே கோலமிட்டு தங்களது மகிழ்ச்சியை தேரோட்ட பக்தியை தெரிவிச்சு வராங்க. அது மட்டும் இல்லாம தற்போது இந்த பகுதியில் போலீசார் அதிக அளவு பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டிருக்காங்க. கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட பகுதிகளில் கள்ளக்குறிச்சி பகுதியிலிருந்து 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரசன்னா. இலங்கை அரசியலில் திடீர் திருப்பமாக முன்னாள் அதிபர் ராஜபக்ச தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தனை சந்தித்து பேசியுள்ளார். இலங்கையில் கடும் பொருளாதார நெருக்கடி நிலவி வரும் நிலையில் இனப்பிரச்சனையும் மறுபுறம் எரிந்து கொண்டே இருக்கிறது. இந்த நிலையில் இலங்கையின் 75வது சுதந்திர தினத்திற்கு முன்பு தமிழ் மக்களின் இனப்பிரச்சனைக்கு தீர்வு காணப்படும் என தெரிவித்த அதிபர் ரணில் விக்ரமசிங்கே அது தொடர்பாக அனைத்து தமிழ் கட்சிகளுடன் வரும் 10ஆம் தேதி முதல் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். இந்நிலையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தனை கொழும்பில் உள்ள அவரது இல்லத்தில் முன்னாள் அதிபர் ராஜபக்சே சந்தித்து பேசினார். இது மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்று மஹிந்த ராஜபக்சே தரப்பில் தெரிவிக்கப்பட்டாலும் நாட்டின் நெருக்கடி நிலை குறித்தும் தேசிய பிரச்சனைகள் குறித்தும் கலந்துரையாடியதாக தகவல் வெளியாகியுள்ளது. அத்துடன் இனப்பிரச்சனையை தீர்க்க அதிபர் ரணில் விக்ரமசிங்கே எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு ராஜபக்சேவின் பொதுஜன பெரமுன கட்சி ஆதரவை வழங்க வேண்டும் என ரா சம்பந்தன் கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. போன்பே நிறுவனம் இந்திய நிறுவனமாக மாற்றப்பட்டதால் வால்மார்ட் உள்ளிட்ட அதன் பங்குதாரர்கள் 11,500 கோடி ரூபாயை வரியாக செலுத்த வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். பிளிப்கார்ட் நிறுவனமும் அதன் துணை நிறுவனமான போன்பேவும் சிங்கப்பூரை தலைமையிடமாக கொண்டு இயங்கி வந்தன. இந்நிலையில் பிளிப்கார்ட்டை அமெரிக்காவின் பிரபல சில்லறை வர்த்தக நிறுவனமான வால்மார்ட் வாங்கியதால் போன்பே நிறுவனமும் அதன் கட்டுப்பாட்டில் வந்தது. இந்நிலையில் போன்பே தனது தலைமையகத்தை சிங்கப்பூரில் இருந்து இந்தியாவிற்கு மாற்றியது. இதற்கான பணிகள் கடந்த டிசம்பர் மாதம் முடிவடைந்த நிலையில் போன்பே ஒரு முழுமையான இந்திய நிறுவனமாக மாறியுள்ளது. இந்நிலையில் பங்கு வெளியீடு மூலம் போன்பே நிறுவனம் இந்திய மதிப்பில் சுமார் 1 லட்சம் கோடி ரூபாய் நிதி திரட்டியுள்ளது. இதற்காக வால்மார்ட் உள்ளிட்ட அதன் பங்குதாரர்கள் இந்திய அரசுக்கு வரி செலுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. ரெட்மி நோட் 12 Pro Plus 5G செல்போனை அறிமுகம் செய்ததன் மூலம் Xiaomi நிறுவனம் புத்தாண்டை அமோகமாக வரவேற்றுள்ளது. 5G தொழில்நுட்பத்தில் இயங்கும் இந்த செல்போன் 6.67 இன்ச் நீள திரையையும் 4980 mAh பேட்டரியையும் கொண்டுள்ளது. முன்பகுதியில் 16 MP கேமராவும் பின்புறம் 3 கேமராக்களும் இடம்பெற்றுள்ளன. இதில் 200 மெகா பிக்சல் கேமராவை வழங்கி வியக்க வைத்துள்ளது Xiaomi நிறுவனம். ரெட்மி நோட் 12 Pro Plus இன் நேர்த்தியான வடிவமைப்பு வாடிக்கையாளர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது.
நீட் வழக்கை தக்க வழக்கறிஞர்களை நியமித்து திறம்பட நடத்தாமல் திமுக அரசு நாடகமாடுவதாக சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நீட் தேர்வு தொடர்பாக மத்திய அரசால் கொண்டுவரப்பட்ட சட்ட திருத்தத்தை எதிர்த்து அதிமுக அரசால் தொடரப்பட்ட வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். ஆனால் திமுக அரசு கடந்த 1.5 வருடங்களாக அந்த வழக்கை நடத்த எந்தவித முயற்சியையும் எடுக்கவில்லை என்றும் அவர் குற்றஞ்சாட்டியுள்ளார். தாமாகவே உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்காக கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி வழக்கு பட்டியலிடப்பட்டிருந்தது என்றும், ஆனால் அன்றைய தினம் வழக்கை நடத்தாமல் தமிழ்நாடு அரசு வாய்தா கோரியதால் உச்சநீதிமன்றம் நீட் வழக்கை இந்த ஜனவரி மாதத்தில் பட்டியலிட உத்தரவிட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது தமிழ்நாடு அரசு சார்பில் நீட் வழக்கை 6 மாதத்திற்கு தள்ளி வைக்குமாறு வாய்தா கோரப்பட்டதாகவும், அந்த கோரிக்கையை நிராகரித்து உச்சநீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளதாகவும் தனது அறிக்கையில் இபிஎஸ் சுட்டிக்காட்டியுள்ளார். நீட் தேர்வு தொடர்பான சட்ட திருத்தத்திற்கு எதிரான வழக்கை தமிழ்நாடு அரசு முறையாக நடத்தவில்லை என்ற எடப்பாடி பழனிசாமியின் புகாருக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் விளக்கம் அளித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாடு மருத்துவ பட்டப்படிப்புகளுக்கான சேர்க்கை சட்டத்திற்கு குடியரசுத் தலைவரின் ஒப்புதலை எதிர்நோக்கி இருப்பதாகவும், அதனால்தான் அதிமுக ஆட்சியில் தொடரப்பட்ட வழக்கை தற்காலிகமாக ஒத்திவைக்குமாறு உச்சநீதிமன்றத்தை தமிழ்நாடு அரசு கேட்டுக் கொண்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். தவறான முந்தைய சட்ட விதிகளை குறிப்பிட்டு உச்சநீதிமன்றத்தில் முந்தைய அதிமுக அரசு வழக்கு தொடர்ந்ததால் அந்த வழக்கை தொடர்ந்து நடத்தினால் தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு பாதகமாக அமையும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டு மருத்துவ மாணவர்களின் நம்பிக்கையை காப்பாற்றும் விதமாகவும் நீட் தேர்வு முறையில் விலக்கு அளிக்கும் வகையிலும் தேவையான முயற்சிகளை தொடர்ந்து தமிழ்நாடு அரசு எடுத்து வருகிறது என்றும் மா சுப்பிரமணியன் விளக்கம் அளித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி முந்தைய ஆட்சியின் அவலங்களை மறைப்பதோடு மக்களை திசை திருப்பும் முயற்சியிலும் இறங்கியுள்ளதாக விளக்கம் அளித்துள்ளார். கடலூர் மாநகராட்சி வெள்ளப்பாக்கம் ஊராட்சியில் குப்பை கிடங்கு அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாநகராட்சியில் சேகரிக்கப்படும் குப்பைகளை கொட்ட இடமில்லாததால் நகரமே குப்பை கூடாரமாக மாறி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதையடுத்து வெள்ளப்பாக்கம் ஊராட்சியில் குப்பை கிடங்கு அமைத்து குப்பைகளை மறுசுழற்சி செய்ய மாநகராட்சி திட்டமிட்டுள்ளது. இதற்காக சுமார் 45 ஏக்கரில் இடமும் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் வெள்ளப்பாக்கம் கிராமத்தில் குப்பை கிடங்கு அமைத்தால் நிலத்தடி நீர் பாதிக்கப்படும், மழை காலங்களில் நோய் தொற்று ஏற்படும் என பொதுமக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். குப்பை கிடங்கு எங்களுக்கு கொட்டினாக்கா குழந்தைங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். இதுவரையிலும் எங்க ஊர்ல காலேஜ் இல்லைங்க ஐயா. காலேஜ் இல்லாம எல்லாமே கடலூர் சைடு தான் போயிட்டு இருக்காங்க. இதுவரையிலும் ஒரு காலேஜ் கட்டத்தை கூட அந்த இடத்த யூஸ் பண்ணல. அது இல்லாம குப்பை கிடங்கு கட்டினா மாசு பாதிக்கப்படும். உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் கோட்டாட்சியர் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டது. குன்னூர் அருகே காட்டு யானைகள் முகாமிட்டுள்ளதால் இரவு நேரங்களில் மக்கள் வீடுகளை விட்டு தேவையின்றி வெளியே வர வேண்டாம் என வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. நீலகிரி மாவட்டம் குன்னூரில் முகாமிட்டிருக்கும் யானைகள் குடியிருப்பு பகுதிகளுக்குள் நுழைய முயன்றதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். காட்டேரி பகுதியில் உள்ள கரும்பாலம், கிளென்டேல் எஸ்டேட் உள்ளிட்ட இடங்களில் கடந்த 22 நாட்களாக 9 யானைகள் கூட்டமாக வலம் வந்து கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு நாளும் அவற்றை கண்காணித்து காட்டிற்குள் விரட்டும் பணியை வனத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து முன்னெடுத்து வரும் நிலையில் தேயிலை தோட்டங்கள் வழியாக யானைகள் அனைத்தும் குடியிருப்பு பகுதிக்குள் நுழைய முயன்றன. இதனால் அப்பகுதி மக்களை அச்சம் தொற்றிக் கொண்ட நிலையில் அங்கிருந்த வனத்துறை அதிகாரிகள் சப்தமிட்டும் விசிலடித்தும் யானைகளை வெளியேற்றினர். இந்த யானை கூட்டம் இதுவரை குடியிருப்புகளையோ விளை நிலத்தையோ சேதப்படுத்தவில்லை என்றாலும் உடனடியாக காட்டிற்குள் விரட்ட வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அதே நேரத்தில் இரவு நேரங்களில் பொதுமக்கள் தேவையின்றி வெளியே வர வேண்டாம் என வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். புத்தாண்டு தினத்தன்று காரைக்கால் கடற்கரை சாலையில் வைக்கப்பட்டிருந்த போக்குவரத்து தடுப்பை தீப்பறக்க இழுத்துச் சென்ற இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர். இளைஞர்களின் இந்த அட்டகாச வீடியோ காவல்துறையினரின் கவனத்திற்கு வந்தது. இதனைத் தொடர்ந்து போலீசாரின் விசாரணையில் போக்குவரத்து தடுப்பை சேதப்படுத்திய நந்தகுமார் மற்றும் அப்துல் ரஹ்மான் ஆகிய 2 இளைஞர்களும் சிக்கினர். அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர்.
சிவகங்கையில் மழையால் சேதமடைந்த நெல் பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். பில்லூர் ஊராட்சிக்கு உட்பட்ட அலுப்பிள்ளை தாங்கி கிராமத்தில் சுமார் 300 ஏக்கரில் சம்பா நெல் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. தற்போது அறுவடைக்கு தயாராக நெற்கதிர்கள் உள்ள நிலையில் அண்மையில் பெய்த தொடர் மழையால் நெற்கதிர்கள் வயலிலேயே சாய்ந்து சேற்றில் புதைந்து அழுகி வீணாகி உள்ளது. இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் மதுசூதன் ரெட்டியிடம் டிசம்பர் 26ஆம் தேதி புகார் தெரிவித்தவுடன் வேளாண் துறை அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு வந்து பார்வையிட்டு சென்றதாகவும் அதன் பின் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். நான் ஒரு ஏக்கருக்கு 30,000 செலவழிச்சிருக்கோம். 30,000 பத்தி எந்த நெல்லு ஒரு பொட்டு கூட இல்ல. தண்ணி இடக்கு கருது அறுக்க முடியல. வண்டி வந்துட்டு திரும்பி போயிட்டாங்க. எங்களுக்கு ஏதாவது நீங்க கேட்டு கொடுங்க. கலெக்டர் ஆஃபீஸ்ல போய் கலெக்டர்கிட்ட நாங்க மனு கொடுத்து எங்களுக்கு கலெக்டர் இதே உதவி செய்யணும். சேலம் அரசு மருத்துவமனையில் பிரசவத்தின் போது தவறான ஊசி செலுத்தியதால் இளம்பெண்ணின் பார்வை பாதிக்கப்பட்டதாக குற்றம் சாட்டி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் நங்கவள்ளியை சேர்ந்தவர் சத்யா. இவர் நிறைமாத கர்ப்பிணியாக சேலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் குழந்தை பிறந்தது. அடுத்த சில நாட்களில் திடீரென்று அவருடைய கண்ணில் வீக்கம் ஏற்பட்ட நிலையில் மருத்துவர்கள் தவறான ஊசி செலுத்தியதால் பார்வை பாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. சத்யாவிற்கு நியாயம் கேட்டு அவருடைய உறவினர்களுடன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே உள்ள பிரதான சாலையில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அங்கிருந்து அரசு மருத்துவமனைக்குள் நுழைய முயன்றனர். மேலும் மருத்துவர்களுக்கு எதிரான கண்டன கோஷங்களையும் எழுப்பினர். அவர்களை போலீசார் தடுக்க முயன்றதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. கர்ப்பிணியாக இருந்த போது சத்யா வெறும் 35 கிலோ மட்டுமே இருந்ததால் ரத்த சோகை தடுப்பூசி தான் செலுத்தப்பட்டது என்று மகப்பேறு மருத்துவர் சுபா விளக்கம் அளித்துள்ளார். அதுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அவங்க அனீமிக்கா இருந்ததுனால அதுக்கான பிளட் ஏற்றணும், பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் கொடுப்போம் இல்லைங்களா, அதுக்கு பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் கொடுத்தோம். அதுக்கப்புறம் அயன் சுக்ரோஸ்ங்கிறது அது கவர்மெண்ட் புரோட்டோகால் படி எல்லாருக்கும் போடுற அந்த ரத்த சோகை உள்ள தாய்மார்களுக்கு போடுறது தான் அது அயன் சுக்ரோஸ். அதனாலலாம் இந்த மாதிரி வராது. வேறு தொற்று காரணமாக இதுபோன்ற கண் பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம் என்று மருத்துவமனை நிர்வாகம் சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் கடந்த ஆண்டில் இயல்பான அளவை விட 23 விழுக்காடு அதிகம் மழை பொழிந்துள்ளது. தமிழ்நாட்டில் கடந்த ஆண்டில் இயல்பான அளவை விட 23 விழுக்காடு அதிகம் மழை பெய்துள்ளது. கடந்த ஆண்டு ஜூன் முதல் செப்டம்பர் வரையிலான தென்மேற்கு பருவமழையில் 47.7 சென்டிமீட்டர் மழையும், அக்டோபர் முதல் டிசம்பர் வரையிலான வடகிழக்கு பருவமழை 44.5 சென்டிமீட்டர் மழையும் பெய்திருக்கிறது. 25 மாவட்டங்களில் இயல்பான அளவுக்கு மழை பெய்திருப்பதாகவும், கோயம்புத்தூர், காஞ்சிபுரம், கிருஷ்ணகிரி, திருப்பூர், ஈரோடு, திருப்பத்தூர், நாமக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் இயல்பான அளவை விட அதிக மழை பெய்திருப்பதாகவும், அரியலூர், திருச்சி, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருவாரூர், நாகை, காரைக்கால் உள்ளிட்ட 8 இடங்களில் இயல்பான அளவை விட குறைவாக மழை பெய்திருக்கிறது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் இயல்பை விடவும் 32% குறைவான மழை பதிவாகியுள்ளது. கோவை மாவட்ட ஆட்சியரால் தடை விதிக்கப்பட்ட 177 செங்கல் சூளைகள் மீண்டும் இயங்கலாம் என்று தமிழ்நாடு புவியியல் மற்றும் சுரங்கத்துறை ஆணையர் அனுமதி அளித்து உத்தரவிட்டுள்ளார். கோவை மாவட்டம் தடாகம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் உரிய அனுமதியின்றி செயல்பட்டதாக 177 செங்கல் சூளைகளுக்கு மாவட்ட ஆட்சியர் தடை விதித்தார். இதனை எதிர்த்து தமிழ்நாடு புவியியல் மற்றும் சுரங்கத்துறை ஆணையரிடம் செங்கல் சூளை உரிமையாளர்கள் மேல்முறையீடு செய்தனர். இதனைத் தொடர்ந்து பிறப்பிக்கப்பட்ட புதிய உத்தரவில் அபராதம் செலுத்திவிட்டு செங்கல் சூளைகள் தொடர்ந்து இயங்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. சுரங்கத்துறை ஆணையர் உத்தரவு சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இயற்கை பாதுகாக்க வேண்டிய அக்கறை எல்லோருக்கும் இருக்கிறது. இப்போது ஏற்கனவே அவர்கள் செய்திருக்கிற பல்வேறு இடங்களில் செங்கல் சூளைகளால் ஏற்பட்டிருக்கிற சேதாரம் என்பது மிக அதிகமானது. அவை கணக்கிட முடியாது. அவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் இந்த செங்கல் சூளைகளுக்கு மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே பாலாற்றில் மணல் எடுக்க அனுமதி கேட்டு மணல் குவாரியை முற்றுகையிட்டு மாட்டு வண்டி தொழிலாளர்கள் போராட்டம் நடத்தினர். அரும்பருதி கிராமத்தில் தமிழ்நாடு அரசு மணல் குவாரி செயல்பட்டு வருகிறது. இங்கு அள்ளப்படும் மணல் பெருமுகை கிராமத்தில் அரசு மணல் விற்பனை கிடங்கில் சேகரிக்கப்பட்டு பொதுமக்களுக்கும் லாரி உரிமையாளர்களுக்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. மணல் அல்ல லாரிகளுக்கு மட்டும் அனுமதி அளிக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது மாட்டு வண்டி தொழிலாளர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதே சமயம் ஒரு மாட்டு வண்டிக்கு வரிகள் உட்பட 800 ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும் என நிர்ணயிக்கப்பட்டது.
ஆனால் இந்த கட்டணத்தை 250 ரூபாயாக குறைக்க கோரி குவாரியை முற்றுகையிட்டு மாட்டு வண்டிகளுடன் தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் மாட்டு வண்டி தொழிலாளர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதையடுத்து மணல் அள்ளுவதற்கான கட்டணத்தை 250 ரூபாயாக நிர்ணயிக்க உத்தரவிடக் கோரியும் மாட்டு வண்டிகளுக்கு தனியாக குவாரி அமைக்க கோரியும் மாவட்ட ஆட்சியரிடம் மாட்டு வண்டி தொழிலாளர்கள் மனு அளித்தனர். மனுவை பெற்றுக்கொண்ட ஆட்சியர் குமாரவேல் பாண்டியன் பரிசீலனை செய்வதாக தெரிவித்தார். ஆளுநர் தொடர்பான வழக்கில் உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்கிறது. ஆரோவில் அறக்கட்டளை தலைவராக பதவி வகிக்கும் தமிழக ஆளுநரை தகுதி நீக்கம் செய்ய கோரிய வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்குகிறது. ஆரோவில் அறக்கட்டளையின் நிர்வாக குழு தலைவராக உள்ள தமிழக ஆளுநர் RN ரவி ஆதாயம் தரும் இரட்டை பதவி வகிப்பதால் எந்த தகுதியின் அடிப்படையில் ஆளுநர் பதவியில் நீடிக்கிறார் என விளக்கமளிக்க உத்தரவிடக் கோரி தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தின் காஞ்சிபுரம் மாவட்ட தலைவர் கண்ணதாசன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். அந்த மனுவில் ஆரோவில் அறக்கட்டளை சட்டப்படி தலைவர் பதவியில் நியமிக்கப்பட்டவருக்கு ஊதியம், படி, ஓய்வூதியம் உள்ளிட்டவை வழங்கப்படும் என்பதால் அவர் ஆதாயம் தரும் இரட்டை பதவி வகிப்பதாக கூறப்பட்டுள்ளது. இந்திய அரசியல் சாசனம் 158 இரண்டாவது பிரிவின்படி ஆளுநராக பதவி வகிப்பவர் ஆதாயம் தரும் இரட்டை பதவி வகிக்கக்கூடாது என தெரிவிக்கப்பட்டுள்ளதால் RN ரவி ஆளுநராக பதவியில் நீடிக்க தகுதியற்றவராகிறார் எனவும் மனுவில் கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்குகிறது. பண மதிப்பிழப்பு மற்றும் GST நடவடிக்கைகளுக்கு பிறகு வரி செலுத்துவோரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக சென்னை வருமான வரித்துறை முதன்மை தலைமை ஆணையர் ரவிச்சந்திரன் தெரிவித்துள்ளார். நெல்லை பாளையங்கோட்டையில் உள்ள வருமான வரித்துறை அலுவலகத்தில் ஆய்வு மேற்கொண்ட அவர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். அதைத் தொடர்ந்து வரி செலுத்துவோர், தொழிலதிபர்கள், ஆடிட்டர்களுடனான கலந்தாய்வு கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களை சந்தித்தார். தமிழ்நாடு புதுச்சேரி மண்டலத்திற்கு 1,08,000 கோடி ரூபாய் வருமான வரி வசூல் இலக்காக நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாகவும் அதில் 70% வசூலிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த வருஷம் நமக்கு கொடுத்திருக்கிற டார்கெட் 1,08,000 கோடி. இதுவரைக்கும் நாங்கள் 70 விழுக்காடு அதில் ஆல்ரெடி அச்சீவ் பண்ணிட்டோம். தமிழ்நாடு 28 விழுக்காடு வளர்ந்துகிட்டு இருக்கு. இது ஆல் இண்டியா லெவலில் பார்க்க நம்ம கொடுத்த டார்கெட்டே 17 விழுக்காடு தான். அதை விட 11% கூட நம்ம வளர்ந்துகிட்டு இருக்கோம். மேலும் வரி ஏய்ப்பு நடக்காமல் தடுக்கும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் பினாமி சட்டம் வந்த பிறகு 25,000 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இமாச்சல் பிரதேச மாநிலத்தில் -11 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை குறைந்துள்ளதால் குளிர் வாட்டி வருகிறது. கீலாங், நரகந்தா, குஃப்ரி, சம்பா உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் 0 டிகிரி செல்சியஸிற்கு கீழே வெப்பநிலை குறைந்ததால் கடும் குளிர் நிலவுகிறது. மிகவும் குறைந்தபட்சமாக கீலாங் பகுதியில் -11 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெப்பநிலை குறைந்துள்ளது. தர்மசாலா மற்றும் ஷிம்லாவில் பனிப்பொழிவு அதிகரித்துள்ளது. நாளுக்கு நாள் வெப்பநிலை குறைந்து வருவதால் மக்கள் ஆங்காங்கே தீமூட்டி குளிர் காய்ந்து வருகின்றனர். தூர்தர்ஷன் மற்றும் அகில இந்திய வானொலியை மேம்படுத்த மத்திய அமைச்சரவை முடிவு செய்துள்ளது. சுமார் 25,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பிரதமர் மோடி தலைமையில் டெல்லியில் புதன்கிழமை நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. அதில் வெப்ப வாயுக்கள் உருவாவதை குறைக்கும் வகையில் 19,744 கோடி ரூபாய் மதிப்பிலான தேசிய பசுமை ஹைட்ரஜன் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இதேபோன்று ஹிமாச்சல் பிரதேசத்தில் 382 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யும் நீர்மின் திட்டத்திற்காக 2,614 கோடி ரூபாய் முதலீட்டிற்கும் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் அரசு தொலைக்காட்சியான தூர்தர்ஷன் மற்றும் அகில இந்திய வானொலி ஆகியவற்றின் உட்கட்டமைப்பை மேம்படுத்தவும் நவீனப்படுத்தவும் 2,539 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நாட்டின் தொலைதூர எல்லையில் வசிக்கும் மக்கள் இலவசமாக தூர்தர்ஷன் தொலைக்காட்சியை பார்க்கும் வகையில் 8 லட்சம் செட்டாப் பாக்ஸ் வழங்கப்படும் என்றும் அரசு தெரிவித்துள்ளது. ஆந்திர மாநிலம் நெல்லூரில் அதிக இரைச்சலை வெளிப்படுத்திய பைக் சைலன்சர்கள் பறிமுதல் செய்யப்பட்டு ரோடு ரோலர் ஏற்றி அழிக்கப்பட்டன.
அதிக இரைச்சலை வெளிப்படுத்தும் திறன் கொண்ட சைலன்சர்களை பைக்குகளில் பொருத்தி ஓட்டுவது வழக்கமாகி வருகிறது. இதனால் பொதுமக்கள் பெரிதும் பாதிப்புக்குள்ளாகி வருகின்றனர். இதனிடையே புத்தாண்டை முன்னிட்டு பைக் ரேசுகளில் ஈடுபடுவோரும் இளைஞர்களும் வழக்கத்திற்கு மாறாக இரைச்சல் உண்டாக்கியவாறு சாலைகளில் அதிவேகமாக பயணித்தனர். அப்படி சென்றவர்களை தடுத்து நிறுத்திய போலீசார் அவர்களின் பைக்குகளில் பொருத்தப்பட்டிருந்த சைலன்சர்களை பறிமுதல் செய்தனர். அதிக அளவில் சைலன்சர்கள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் அவற்றை அழிக்க முடிவு செய்தனர். அதன்படி மைதானம் ஒன்றில் வரிசையாக சைலன்சர்களை அடுக்கி வைத்த போலீசார் அதனை ரோடு ரோலர் மூலம் அழித்தனர். மணிப்பூரில் பழங்குடி சமூக மக்களின் கான்காய் பாரம்பரிய நடனத்துடன் களை கட்டியது. அசாம், நாகாலாந்து மற்றும் மணிப்பூர் மாநிலங்களில் பரவலாக வாழும் நாகா பழங்குடி மக்களில் ஒருவர்களான சிலியாங்ராங் மக்கள் ஆண்டுதோறும் கான்காய் திருவிழாவை கொண்டாடுவர். அறுவடை காலத்தில் இறைவனுக்கும் இயற்கைக்கும் நன்றி தெரிவித்து கொண்டாடப்படும் கான்காய் திருவிழா புதன்கிழமை கோலாகலமாக நடைபெற்றது. விழாவினை அம்மாநில அமைச்சர் யும்னம் ஹேம்சந்த் பங்கேற்று தொடங்கி வைத்த நிலையில் பாரம்பரிய நடனம் பார்வையாளர்களை கவர்ந்தது. மரத்திலிருந்து பேட்டரி தயாரிக்கும் புதிய ஆராய்ச்சி அடுத்த கட்டத்தை எட்டியுள்ளது. மரத்திலிருந்து பேட்டரி தயாரிக்கும் புதிய ஆராய்ச்சி அடுத்த கட்டத்தை எட்டியுள்ளது. பின்லாந்தைச் சேர்ந்த ஸ்டோரா எஸ்னோ என்ற நிறுவனம் மரத்திலிருந்து பேட்டரிகளுக்கு தேவையான ஆனோட்களை தயாரிக்க ஆராய்ச்சி செய்து அதில் வெற்றி கண்டுள்ளது. காகிதங்களுக்காக வெட்டப்படும் மரங்களின் கூழிலிருந்து தேவையில்லை என்று தூக்கி வீசப்படும் லிக்னின் என்ற பாலிமர் பொருள் மூலம் பேட்டரி உற்பத்தி செய்யப்படுகிறது. பொதுவாக மரங்களில் பசை போன்ற 30 விழுக்காடு லிக்னின் என்ற பொருள் இருப்பதால் அதிலிருந்து பேட்டரி உற்பத்தி சாத்தியம் என்கின்றனர் ஆய்வாளர்கள். தற்போது பயன்பாட்டில் உள்ள லித்தியம் அயான் பேட்டரி, கிராஃபைட் உள்ளிட்ட மூலப்பொருட்கள் உற்பத்தி செய்ய தொழிற்சாலைகள் அதிக ஆற்றலை செலவிடும் நிலையில் லிக்னின் பயன்பாட்டுக்கு வந்தால் சுற்றுச்சூழல் மாசு குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஸ்வீடன் நிறுவனம் ஒன்றுடன் இணைந்து 2025ஆம் ஆண்டுக்குள் மரத்திலிருந்து உருவாக்கப்படும் பேட்டரிகள் பயன்பாட்டுக்கு வந்துவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எதிர்பாராமல் ஏற்படக்கூடிய செலவுகளை சமாளிக்க என்ன செய்யலாம்? இன்றைய நாணயம் பகுதியில் விளக்குகிறார் நமது சிறப்பு செய்தியாளர் விஷ்ணுராஜ். 2023ல எதிர்பாராத நிகழ்வுகள் ஏதாவது நடந்தா அதை சமாளிக்க என்ன திட்டம் வச்சிருக்கீங்கன்னு யாராவது கேட்டா நீங்க என்ன சொல்வீங்க? எதிர்பாராம ஏற்படக்கூடிய செலவுகளை சமாளிக்க எல்லார்கிட்டையும் எமர்ஜென்சி கேஷ், அவசர கால நிதி அப்படிங்கிறது அத்தியாவசியமான தேவையா இருக்கு. இப்ப இந்த அவசர கால நிதிக்கான தொகை உங்களுடைய மாத சம்பளத்துக்கு இணையா எவ்வளவு இருக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதை பொதுவா 2 வகையா பிரிக்கலாம். ஒன்னு, உங்க மாத குடும்ப செலவு மாதிரி சுமார் 3 to 6 மடங்கு நிதியை நீங்க அவசர கால நிதியா வச்சிருக்கிறது முக்கியம். உதாரணமா ஒரு மாசத்துக்கு உங்க வீட்டு செலவுக்கு ஒரு 20,000 ரூபாய் செலவாகுதுன்னு வச்சுக்கோங்களேன். குறைஞ்சபட்சம் 60,000 அதிகபட்சம் 1,20,000 வரைக்கும் நீங்க அவசர கால நிதியா வச்சிருக்கிறது முக்கியமான விஷயம். அப்படி இல்ல அப்படின்னா ரெண்டாவது விஷயமா என்ன பார்க்கலாம்? இரண்டாவது முறை என்ன அப்படின்னா, ஒருவருடைய மாத சம்பளம் 50,000 ரூபாய் அப்படின்னு வச்சுப்போம். அவர் குறைஞ்சபட்சம் அவருடைய 3 மாச சம்பளத்தை அவசர கால நிதியா எடுத்து வச்சா அவசர காலங்கள்ல அது ரொம்ப உதவிகரமா இருக்கும். அதாவது 1,50,000 ரூபாய் வரைக்கும் அவரால் அந்த அவசர கால நிதியா வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இது ஒரு அடிப்படை விஷயம் தான். ஆனா உங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கு அப்படின்றத பொறுத்து இந்த தொகையை நீங்க அதிகரிக்கவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். ஆனா எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். மேலும் பல அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.